ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பல்லவனை கூட்டிக்கிட்டு வண்டி காட்டுறதுக்காக பாண்டி இருந்துட்டு மெக்கானிக் ஷெட் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை இருந்துட்டு என்ன பல்லவா இப்போல்லாம் கடை பக்கமே வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கடைக்கு வரணும் தான் ஆசைப்பட்றேன், அண்ணன் தான் படின்னு சொல்லிட்டு வீட்டில் விட்டுட்டு வந்துடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக படிக்கிற பையன் படிக்கணும் இல்லையா, அதை விட்டுட்டு கடைக்கு வரேன்னு சொன்னால் அப்போனா நீ படிக்கிறது இல்லையாடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படி சொல்ல வரலன்னு வேற எப்படி சார் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கலைச்சிட்ருக்காங்க. சரிண்ணே, இப்போ நம்ம என்ன அதை பற்றி பேசுகிறதுக்காகவா வந்தோம், ஏதோ வண்டி இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதை காட்டுங்க முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்தடா அந்த வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து காட்டுறாரு. அதை பார்த்த உடனே பல்லவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, பிடிச்சு போயிடுது. அதுக்கு அடுத்ததான் அண்ணன் வண்டி சூப்பராக இருக்குன்னு ஓட்டி பார்க்கவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டேய், இது இனிமேல் உன்னோட வண்டிடா, நீ தாராளமாக ஓட்டி பார்க்கலாம், ஓட்டி பாருடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பல்லவன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த வண்டியை எடுத்து ஓட்டி பார்க்குறாங்க. அண்ணன் வண்டி அப்படியே புது வண்டி மாதிரி சூப்பராக இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யார் ரெடி பண்ணது? அண்ணன் எல்லாம் ரெடி பண்ணது, அதனால் வண்டி எப்போவுமே சூப்பர் கண்டிஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாவதுக்கு நம்ம கண்ணை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அண்ணன் உண்மையாகவே வண்டி வேறு லெவலில் அவ்வளோ சூப்பராக இருக்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததான் இனிமேல் இந்த வண்டி எனக்கு தானே, திரும்ப வந்து கேட்டுற மாட்டாங்களே யாரும், அதெல்லாம் யாரும் எதையும் கேட்க மாட்டாங்க, அந்த வண்டி உனக்கு தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் சரிண்ணே, நான் போயிட்டு அண்ணங்கிட்ட அன்னிக்கிட்டலாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. டே பல்லவா, பார்த்து மெதுவாக ஓட்டணும், அதிக வேகமாலாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணே, 40க்கு மேலே தாண்ட மாட்டேன் ஓகேவா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாரு. நேராக ஃபஸ்ட்டு நம்ம நிலாவை பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க. அண்ணி அந்த வண்டி தான் அண்ணி அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. டே வண்டி என்ன புது வண்டியோடா? இல்லை அண்ணி, செகண்ட் மாடல் தான். அண்ணன் தான் இது புதுசு மாதிரி அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கு, ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாண்டா பல்லவா, ரொம்ப நல்லா இருக்கு, உங்கள் வண்டியை விட என் வண்டி சூப்பராக இருக்கட்டும்டா, நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி உங்களுக்கு ஒரு வண்டி எனக்கு ஒரு வண்டி எப்படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி வரீங்களா, ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், அதுக்கு என்னடா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குல்ல அண்ணி? ஆமாடா ரொம்ப நல்லா இருக்குது, பார்த்து பத்திரமா ஓட்டணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நிலை வந்து எச்சரித்து அனுப்புகிறாங்க. அதுக்கடுத்து தான் பல்லவன் இருந்துட்டு நேராக சேரன் வேலை பார்க்குற அந்த இடத்துக்கு போகிறாங்க. அண்ணா அண்ணன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. டே பல்லவா, யார் தான் இந்த வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணா என்னென்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க, அண்ணன் வண்டி இருக்குதுன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போச்சுல்ல, இது அண்ணன் வாங்கி கொடுத்ததா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குடா, பார்த்து பத்திரமா ஓட்டணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி வரீங்களான்னு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வராங்க. ரொம்ப நல்லா இருக்குது அண்ணன், நீங்கள் ஒரு ரவுண்டு ஓட்டுறீங்களா? சரிடா ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனும் ஒரு ரவுண்டு போயிட்டு வராங்க. ரொம்ப நல்லா இருக்குடா பல்லவா, பார்த்து பத்திரமா இருக்கணும்டா, வண்டியை மெதுவாக ஓட்டணும் அண்ணன், 40க்கு மேலே தாண்ட மாட்டேன், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பல்லவன் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்ததான் நம்ம பாண்டி இருந்துட்டு ஒரு வேலையாக வெளியில் வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாண்டி, இன்னும் வண்டியை ரெடி பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாளை காலையில் 7 மணிக்கெல்லாம் உங்களோட வண்டி உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா, பார்த்து பத்திரமா என் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துடா, நடந்து போயிட்டு வரதுக்குள்ளே சரியாக போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற போது நம்ம நடேசன் இருந்துட்டு அவங்க எக்ஸ் லவர் கூட ஹோட்டலில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டிலலாம் இந்த ஆளுக்கு சாப்பாடு இறங்கவே இறங்காது, கண்ட இடத்துல வந்து பரோட்டாவும் இதையும் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து திட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழனும் நிலாவும் இருந்துட்டு நிச்சயத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம நல்ல வேலை ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இல்லை, இந்த இடத்துல ட்ரெஸ் இருக்குதுன்னு சொன்னது யார்? நான் தானே, அதுக்கு நீ என்கிட்ட தேங்க் பண்ணணும்ல, அதுக்கு என்ன, கடையிலே உங்ககிட்ட நான் வச்சு எத்தனை தடவை தேங்க்யூ சொல்லிட்டேன், ரொம்ப நல்ல கடைக்கு கூட்டிகிட்டு போனீங்க, விலையும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறினா மட்டும்தான்
சந்தாக்கு ஈக்குவலாக நம்ம இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வரவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா? அது எப்படி இருப்பாங்க? நான் எப்படி இருக்கணும்? நான் இருந்ததே பெரிய விஷயம். இதில் இன்னொருத்தவங்களும் வந்து அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னா எப்படி முடியும்? அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வீட்டை கொஞ்சம் மாற்றணும் இல்லையா? அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் என்ன சொல்லுவேன், இதுதான் எனக்கு இந்த வீடு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீட்டை பிரிஞ்சு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிடுவேன். ஆனால் இப்போ என்னடனா அதே வீட்டை பற்றி குறை சொல்கிற அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. நிலா இதை கேட்டோன்னு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலாவை சமாதானப்படுத்தின விதமாக, ஆமாம் நிலா, இத்தனை வருஷமாக நீ அந்த வீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தது ரொம்ப பெரிய விஷயந்தான். உனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மனசு அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் இருந்துட்டு நிலா வந்து ஒரு பக்கம் சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம பாண்டி இருந்துட்டு ஏதோ ஒரு வேலையாக அந்த பக்கம் போகிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நடேசன் அதே கடையில் நின்று தான் பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லையா, இவ்வளோ நேரம் இதே இடத்துல நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போயிட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம வானதி வராங்க. வா வானதி உட்காரு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் எதுவும் வேண்டாம் பாண்டி, ஏதாச்சும் சாப்பிட்றது தானே, நைட்டெல்லாம் காலையிலேருந்து ஈவினிங் வரையும் நின்றுட்டே இருக்குல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சுற்றி முத்தியே பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு, என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்துதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்காக ஒரு வண்டி வாங்கினதா சொன்னல, அந்த வண்டி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கேட்டாங்க கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்படின்னா ஏதோ வேலைக்காக வந்த வண்டியை என் தலையில் கட்டுறதுக்காக பார்த்தல, என்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக எப்படியோ ஒரு வழியாக டாக்டர் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வண்டியை அண்ணன் பல்லவனுக்கு தான் கொடுத்துருக்காரு வானதி, தேவையில்லாமல் அண்ணனை பற்றி தப்பாக பேசாத அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டுருக்காங்க. எனக்காக வாங்கின வண்டியை நீ எதுக்காக பல்லவனுக்கு கொடுத்துருக்கணும், நீ தான் உன் டாக்டர் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த வண்டியை ரொம்ப ஏளனமாக பேசினல்ல, அதனால் நான் பல்லவனுக்கு அந்த வண்டியை கொடுத்துட்டேன். பல்லவன் அந்த வண்டியை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான். உன்ன மாதிரியெல்லாம் அவன் பேச கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டுருக்காங்க. பொய்யான பழக்கத்தோடு தானே நீ என்கிட்ட பழகி பேசிகிட்டு இருக்க, அதனால தான் என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை. அந்த வண்டியை நான் வேண்டான்னு சொன்ன உடனே கொடுத்துட்ட பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் பொய்யா தான் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கேன், பொய்யா தான் அந்த வண்டியை உனக்கு கொடுக்குறதா சொன்னேன், போதுமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தெரியுமே, ஆமாம் நிச்சயதார்த்த வேலையில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லவும், எல்லாருக்கும் ட்ரெஸ் வந்து அண்ணி எடுத்துட்டாங்க, அதனால் எல்லாமே பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அடுத்தது சேரன் அண்ணனுக்கும் சந்தானிக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அடுத்தது உனக்கும் அண்ணனுக்கு தானே கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் இவரை கல்யாணம் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு வேலையே பார்க்க போகிற பாருங்க. ஒரு வண்டி கேட்டதுக்கு 2 நாள் கூட இவரால் வெயிட் பண்ண முடியல, ஒரு வண்டி கூட வாங்கி தர முடியல, இவரை போய் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆமாண்டி, என்னால் எதுவுமே செய்ய முடியாதுதான், என்ன கல்யாணம் பண்ணிக்காத, அந்த டாக்டரை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஹோ, இப்படியெல்லாம் கோவப்பட தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத வானதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.